ஐயோ என்னங்க உள்ள வச்சிருந்த பணத்தையும் காணுங்க. என்னது? என்னாச்சு? பணம்லாம் வச்சிருந்தங்க, நகை பணம் எதையும் காணுங்க. பணத்தை காணுங்க. பணத்தை காணுமா? ஆமாங்க, இங்க தானே வச்சேன். பணம் தான் இருக்கேடி. எந்த பணத்தை காணுன்ற? என்னடி? 3 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருந்தேங்க, காணுங்க. இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும், நல்லா தேடு. இல்ல நான் இங்க தான் வச்சேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நல்லா தேடுடி. எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைன்ட் அதெல்லாம் வேணாம். அவங்க போலீஸ் கம்ப்ளைன்ட் கொடுக்கறவங்களையும் ஃபோன் பண்ணி பணத்தை திரும்ப கொடுத்துறணும். என்னங்க இது ஏதோ புது நம்பரா இருக்கு. ஏய் யாரா? சார் நான் பாலா பேசுறேன் சார். நான் தான் சார் உங்க வீட்டில் பணமும் நகையும் எடுத்துட்டு போனேன் சார். ஏய் நீ யார் வீட்டில் வந்து கேச்சிருக்கு தெரியுமா? சார் நான் திருடும் போது கூட எனக்கு தப்பாக தோணலைங்க சார். ஆனால் இப்போ நினச்சி பார்க்கும்போது ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு பயமாக இருக்கு சார். அப்போ ஒழுங்கா எடுத்துட்டு போன பணமும் நகையும் எடுத்துட்டு வந்து கொடுக்குற நீ. சரிங்க சார். எப்படி எடுத்துட்டு போனியோ அதே மாதிரி திருப்பி எடுத்துட்டு வந்து கொடுக்குற நீ. உனக்கு நல்லதில்ல, வேற மாதிரி ஆயிடும். அப்புறம் ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. சார் இப்போ என்னால் வீட்டுக்கு வர முடியாது. ஒன்று பண்ணுங்க சார், கோவளம் ஹோட்டலுக்கு வந்துருங்க சார். உன்னை எப்படிடா நான் நம்புறது? எப்படி நம்புறது? சார் நான் அப்படியே எடுத்துன்னு போகிற ஆளாக இருந்தா நான் ஏன் சார் உங்களுக்கு கால் பண்ணுறேன்? ஓகே அப்போ 8 மணிக்கு வரேன். சார் இங்கே வரும்போது இந்த விஷயத்துக்காக தான் வரீங்கன்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்க சார். நீங்கள் ஃபேமிலியோட ஹோட்டலுக்கு சாப்பிட வர மாதிரி வாங்க சார். அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்டயே கொடுத்துட்றேன் சார். நான் உன்னை எப்படி நம்புறது? நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார். சரி உன்னை நம்புறேன், வரேன். ஓகே சார். ஹலோ ஹலோ சார், எங்க இருக்க? சார் நான் ஹோட்டலுக்குள்ள வந்துட்டேன் சார். சார் வாஷ்ரூமில் தான் உங்கள் பொருளை வச்சுருக்கேன். ஒரு பேக்கில் இருக்குது, அதுலேருந்து ₹1 கூட நான் எடுக்கல சார். நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. சரி. போட செய்யறோம். ஹலோ, எங்கடா இருக்க? நான் டீ கடையில் தான்டா இருக்கேன். வா வாடா வா. வாடா தம்பி, நான் 2 டீ போண்ணா. வாழ்க்கையா ரொம்ப வெறுப்பா இருக்குதுண்ணா. ஏன்பா? வாங்குற சம்பளம் கைக்கே பார்த்த மாட்டேங்குது. இதில் அக்கா கல்யாணத்தோட கடை வேற, தம்பி ஸ்கூல் ஃபீஸ் வேற. ஏன்டா பிறந்தாமட்டு இருக்குது. லைஃப்ல சீக்கிரம் பணக்காரனா வேணும். எதனா வழி இருந்தா சொல்லணும். சீக்கிரம் செட்டில் ஆகணும்னா திருட தான்டா செய்யணும். ஐயோ, அப்படி பண்ணுறதா இருந்தால் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. செம்ம ஐடியா, ஆனால் அதை நான் மட்டும் பண்ண முடியாது. என்னப்பா விளாடுறியா? இல்லைண்ணா, செம்ம பிளான் இருக்குது. ம், அதை மட்டும் பண்ணணும்னு வச்சுக்க, நம்ம 3 பேர் லைஃப் செட்டில் தான். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணமே கையில் நிற்க மாட்டேங்குது. ம். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவன திருநா தான் தப்பு. அதே அடுத்து வரதுல உறிஞ்சி சம்பாதிக்கிறான் பாரு, அவங்ககிட்ட அடிச்சா தப்பே இல்லை. ஒன்றுமே புரியலையா? என்ன பிளானு? எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ரியல் எஸ்டேட்டுக்காரன் இருக்கான். அவன் பொண்டாட்டி ஒரு பண பேய். வீட்டில் அவ்வளோ பணம் இருக்குது, அதனால் வீட்டில் வரதில்லை. சரிங்களா? அந்த நேரத்தில் நம்ம போனால் அடிச்சிடலாம். ஞாயிற்றுக்கிழமைனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் தான் ஷாப்பிங் வருவா. அந்த நேரத்தில் உள்ளே பூந்து அடித்தோம்னா நம்ம 3 பேர் லைஃப் செட்டில் தான். அப்பா,
பணத்தை எடுக்கிறப்ப போலீஸ் வந்துட்டாங்கன்னா? போலீஸ் வந்துட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மாட்ட போகிறது நம்மள அவன் தானே. இருக்கிறது எல்லாமே கருப்பணண்ணா. வீட்டில் இருக்க பணத்தை அடிக்கிறேன்னா முதல்ல வீட்டில் உள்ளவங்களை வெளில வர வைக்கணும். அதுக்கு நம்மளால யாராவது உள்ளே போயிட்டு வராள் பணமோ நகையாக அடிச்சிட்டு இருந்தால் தான் திருப்பி கொடுக்குற மாதிரி அவங்கள வெளில வர வைக்க முடியும். அவங்க வெளில வர நேரமாக பார்த்து மிச்சம் இருக்க நம்ம 2 பேரும் உள்ளே போயிட்டு இருக்கிற பண நகை எல்லாத்தையும் அடிக்கிறதா நம்ம பிளானு. ஓகே, அப்போ நான் ஒர்க் போயிட்டு வரேன் பாய். சரிண்ணா, போயிட்டு வரேன். அப்பா பார்த்து போங்கப்பா. ஓகேண்ணா, போயிட்டு கால் பாய்ண்ணா. பாய். தொலைஞ்சு போன பணமும் நகையும் கிடைச்சிருச்சு. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. இப்பதான் நமக்கு நிம்மதியா இருக்கு. இருக்கிறத வச்சுட்டே நம்ம நிம்மதியாக வாழ்ந்துருக்கலாம் போல இருக்கு. அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட்டா நமக்கும் இதுதான் நிலைமை.